பின்னாடி இருந்ததுன்னா பின்னாடி பின்னாடி இதில் எடுத்துக்கலாம். Paluno. Banyo mo. காப்பாற்ற போறாங்க இந்த மேடம். காப்பாற்ற போறாங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்க நாங்கள். இல்லை, யாரோ சவுண்டு கேட்குது, தெரில. அதான் லூனா கத்துது. டேய் பண்ணி, என்னோட காலு என் காலை வந்து கடிக்க வருது வரு. சைப்பர் ஃபர்ஸ்ட் குளிக்க வை. பாருங்க, இந்த சைடு கொஞ்சம் இதாச்சுன்னா ஸ்லிப் ஆச்சுன்னா கீழே தான் போகணும். சரியான கீழே குழி. நம்மளுக்கு வேற நேரம் சரியில்லாமல் இருக்கு. பிரதாப்பே, அதனால் பார்த்து டக்குன்னு ஓடிடணும். இடம் பாருங்க, ஐயோ நேரில் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்து பச்சை பாம்புகள் இருக்க போகுது. இது சும்மா விஷக்காலம், தூக்கி எறிஞ்சிருவோம். இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவோம்ல, அந்த செடிங்க. இந்த காடு ஃபுல்லாகவே இருக்கும். இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்ம அழகா இருக்கு. எனக்கு மேலே ஏற முடியல. லூனாவை பிடிச்சிருக்கேன். லூனா தான் என்னை மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கு.
அழகாக மேலே இழுத்துக்கிட்டு போகிறா. அவளை பிடிச்சா மட்டும் போதும். சூப்பராக கூட்டிகிட்டு போயிடுது. பிடிச்சக்காடா. நம்ம வரும்போது இந்த வழியை நான் பார்க்கவே இல்லையே. பாதை மாற்றம். நாங்கள் போகும்போது வேறு வழியில் போனோம் அந்த அருவிக்கு. இப்போ வரும்போது வேறு வழியில் வந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அந்த காட்டு மாடோட சாணி தெரியுதுங்களா? இங்கே நிறையா இருக்கும், ஆனால் எங்கே தெரியுதா? வழியெல்லாம் இருக்குது. எங்கேயாச்சும் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த இடத்தையே பார்த்து புல்வெளியாக பார்த்து இங்கே அமருவோம். அம்மாடி முடியலைங்க. இந்த இடம் பாருங்க, அப்படியே வந்துட்டு இந்த இடத்த பார்த்தா ஒரு ஹாலிவுட் மூவியில் வர்ற மாதிரி இருக்கு. சீரியஸாக பக்கத்தில் தான் கீழே மெயின் ரோடு, கீழே மேலே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குல்ல. இது மரக்காளானா என்னன்னு தெரியல. இது காளான் தாடா. சரி, அதை விட உங்களுக்கு ஒரு அரிய வகை பொருளை காட்டுறேன். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இது இருக்குல்லைங்க, இதுதான் அந்த கல்பாசின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. இந்த மாதிரி போகிற வழியில் எல்லா மரத்துலேயும் இருக்கும். இந்த மாதிரி மரங்களில் தான் படர்ந்துருக்கும். இதுதான் நம்ம இந்த பிரியாணி ஸ்பைஸு, ஏதாவது மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் வச்சா அதுக்கு போடுறது. எல்லா மரத்துலேயுமே இருக்கும். இந்தா இங்கே பாருங்க, இவ்வளோண்டு மரத்தில் எத்தனை பாசி இருக்குன்ட்டு. என்ன இதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம எடுக்கிறதுக்கு, அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போது. இருங்க காட்டுறேன் எப்படி இருக்கு. இதாங்க சில்வர் ஃபால்ஸ், வெள்ளி அருவி. சூப்பராக இருக்குல்ல. பிரதாப் வெயிட் பண்ணு. இவன் வேற விட்டு ஓடிடுறான். ஃபைனலாக இந்த காட்டுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு அப்படி கிளம்பிட வேண்டியதான் வீட்டுக்கு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஐயோயோ, ரொம்ப இதாக இருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சு இந்த பயணம்.